நாம் கேட்டதை வாரி வழங்கும் வள்ளலாக பாபா இருக்கிறார். நீங்க கேட்ட வரத்த அப்படியே குடுக்குறாரு பாபா. அதனால தான் இன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் பாபா பின்னாடி வந்திருக்கிறாங்க. எனவே நாம் என்ன கேட்கிறோமோ, அதை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அப்பா உட்கார்ந்திருக்கிறார். அத பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுடைய பிரார்த்தனைகள கீழ வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பி வைங்க. உங்க பிரார்த்தனைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றோம். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதேபோல வருகின்ற 24ஆம் தேதி நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கட்டி 3 ஆண்டு நிறைவடைந்து 4ஆம் ஆண்டு மிகப்பெரிய விழாவா நம்ம அத கொண்டாடுவோம். வியாழக்கிழமையே வர்றதுனால இன்னும் சிறப்பாக கொண்டாடுறோம். ஒரு மெடிக்கல் கேம்ப்பு, அதுக்கப்புறமா குழந்தைகளோட சின்ன சின்ன விளையாட்டுகள், அதுக்கப்புறமா அவங்களுடைய தனித்திறமைகளுக்கான ஒரு போட்டி வச்சிருக்கிறோம். அதேபோல நம்மளுடைய நம்ம கிராமத்த சுத்தி இருக்கிற அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு ஒரு 3 குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அதுக்கு நமக்கு அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு தேவையான உதவிகள் செய்றது. ஏதோ ஒரு உதவி. அந்த குழந்தை காப்பகத்துக்கு என்ன உதவி என்பதை நாம பார்த்துருக்கிறோம். அ நெறைய பேர் கேட்டது அந்த சேர் வாங்கி குடுங்க. குழந்தைங்க உட்கார்ற மாரி சேரு. ஏன்னா ஒரு கிண்டர் கார்டன்ல போனா ஒரு சேருங்க வாங்குறது. அது தரையில உட்கார்ற மாரி குழந்தைங்க அந்த சேர்ல உட்கார்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாரி கேட்டுருக்கிறாங்க. கண்டிப்பா எத்தனை சேரு அதெல்லாம் டீட்டெயிலா விசாரிச்சுக்கிறோம். ஒரு ஒரு குழந்தைங்க குறைஞ்சது ஒரு 15 சேராவது தேவைப்படும். அப்போ ஒரு 3னா ஒரு 45 சேர் தேவைப்படும். அந்த சேர் வாங்கி தரலாம். குழந்தைங்க உட்கார்ற மாரி. அந்த சேர் தான் கேட்டுருக்காங்க. நம்ம அத வாங்கி தரலான்னு இருக்கிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சிறப்பான அன்னதானம் அன்னைக்கு நடைபெறும். நீங்க எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல அன்னதானத்துக்கும் சரி, நாம் இந்த மாரி சின்ன சின்ன ஏற்பாடுகளும் சரி, உங்களுடைய பங்கு இருக்கணும்னா, கீழ வர என்னுடைய அந்த ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சத அனுப்பி வைங்க. அப்பாவோட அருளாசியோட இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறணும்னு வேண்டிக்கிறோம் சாய்ராம். வாங்க, பாபா கேட்டத வாரி எப்படி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா கேட்ட வரத்தை அப்படியே நமக்கு செஞ்சு தராரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிகழ்ச்சிய செஞ்சு தருவாரு. ஒரு சாய் சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில பாபா கேட்டத எப்படி குடுத்தாரோ, அதுவும் சமீபத்தில நம்ம குரு பூர்ணிமா நடந்ததுல, அந்த சமீபத்தில நடந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க அத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அத பத்தி பேசலாம். சாய்ராம், சாய்னா, சாய்ராம். அண்ணா, நேற்று பௌர்ணமியா, வியாழக்கிழமை குரு பௌர்ணமி பாபாவோட நாள், சாயப்பாட நாள். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு இதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒரு டாக்டர் பார்க்க சொல்லி வந்திருந்தாங்க. போயிருந்தோம் அவங்களுக்கு. அதுவும் அப்பா நாள் வியாழக்கிழமை குரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு போனனால அவங்களுக்கு அப்பா வந்து எல்லா இதுவும் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு அப்பா சீட்டும் கொடுத்துட்டாரு. காலேஜ் யூனிவர்சிட்டியும் கொடுத்துட்டாருன்னா அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அப்பா வந்து எல்லா செலவையும் அவரே எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அப்பா எல்லாத்தையும் என்னோட செலவு இல்லாம எல்லாம் அவர் செலவையும் பார்த்துக்கிட்டாருன்னா அவங்களுக்கு சீட்டும் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு சாயப்பாக்கு கோடி நன்றி. என்னோட பிரார்த்தனை வீண் போல, உங்களோட பிரார்த்தனையும் வீண் போல. இந்தாண்ணா எனக்கு அப்பாவுக்கு இப்ப அப்பா மணிக்கு தான் உட்காந்து பேசியிருக்கேன். அப்பா எவ்வளவு விஷயத்துல எனக்கு வாக்கள் காட்டியிருக்காரு. இது இன்னும் பெரிய விஷயம் அண்ணா, பெரிய விஷயம். துர்காதேவி பேசணும்னு நான் அனுப்பி விட்டேன். அவங்க இப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. அப்பாவுக்கு கோடி நன்றி. இவ்வளவு பெரிய விஷயத்த நடத்தி கொடுத்துட்டாரு. ஒரு செலவு இல்லாம நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கிடாவுல கொஞ்சம் தள்ளி தான், வெளியூர்லாம் கிடையாது, மலேசியாவே தான். ஆனா கிடா சைட்ல கிடைச்சிருக்குன்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி 5 வருஷத்துக்கு. ஸோ அவங்க வந்து ஹார்ட்டுக்கு ஹார்ட்லாம் வந்து இதயத்துக்கு உள்ள ஒரு இதை எடுத்திருக்காங்கன்னு டாக்டருக்கு. இதயத்துக்கு ஹார்ட்டுக்கு பழிக்கிறாங்கண்ணா டாக்டருக்கு. ஜந்தோங்னா மலாயில ஹார்ட்டுக்கு பழிக்கிறாங்கண்ணா. ஹார்ட்டுக்கு ஓகே போட்டுட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா, கோடி நன்றிண்ணா அப்பாவுக்கு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன், கோடி நன்றி சொல்றேன். ஏன்னா நான் சொல்றப்பெல்லாம் நீங்க அப்பாவுக்கு பிரார்த்தனை வைக்க நீங்களும் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறீங்க சாயண்ணா. ரொம்ப 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 நன்றி சாயண்ணா, ரொம்ப நன்றி சொல்ல கோடி. ஓம் சாய்ராம் அண்ணா. உடம்பு சரியில்லைண்ணா, காய்ச்சல் நாளானிக்கு.
ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். பாபாவோட ஆசீர்வாதத்தோட தன்னுடைய மகளுக்காக அவங்க டாக்டர் சீட்டு கேட்டிருந்தாங்க படிக்கிறதுக்காக. வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இருந்தாலும் தான் மகள நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நெனச்சாங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்பாவுக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எனவே அவங்க நம்மகிட்ட ஒவ்வொரு முறையும் கேட்கும்போதெல்லாம் வருத்தத்தோட கேட்பாங்க, "என் மகன் படிப்பாங்களா? படிக்க முடியாதான்னு?" கண்டிப்பா அவங்க மகளுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அந்த அதுக்கான பண செலவும் அப்பாவே ஏற்பாடு பண்ணி தருவார் சொன்னேன். அதே போல அப்பா அத செஞ்சு குடுத்தாரு. அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி. நாம அதற்காக பாபாவுக்கு பெரிய நன்றி சொல்லலாம். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாரி சில அதிசயங்கள் அப்பா செய்வார். அதுக்கு நாம அப்பா கிட்ட வைக்க வேண்டியது பொறுமை, நம்பிக்கை. இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க வச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையே மாறும் சாய்ராம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாறும். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சாய்ராம். நீங்க அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நாங்க தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றோம். உங்க பிரார்த்தனைகள அனுப்பி வைங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.